இந்த குடும்பத்தோட பாசத்தையும் அன்பையும் அனுபவிச்சேன்னா இன்னைக்கு எதுவுமே இல்லாம நிக்கிறேன். அப்பா அப்பா அப்புறம் நான் ரத்தம் சிந்த வேண்டி வரும். என் கவனம் சதறாது. நீ சதற விட்டுற. இது வரைக்கும் பெருசா எதுவுமே நடக்கல. யாரும் யாரையுமே காயப்படுத்தல. யாரோட அழுக சத்தமும் கேட்கல. யாரோட அலறல் சத்தமும் கேட்கல. நீங்க எல்லாரும் சந்தோஷமா எப்படி இருக்கீங்கன்னு வேடிக்கை பார்க்க வந்த நினைச்சியா? சொல்லு சொல்லு. நான் வாய திறந்து ஏதாச்சும் சொல்லணும். இந்த மாதிரி அமைதியா இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஒண்ணு என்ன திட்டு, இல்லன்னா என்கிட்ட கெஞ்சு, இல்லாட்டி அழு. எந்த உணர்ச்சியும் காட்டாத ஜட்டம் மாதிரி இருக்காத. மனுஷனடா. குட் குட் குட். கோவப்படலாம், தப்பே இல்ல. இதே கோபத்தை இந்த வீட்டுல இருக்கிற எவனாவது ஒருத்தன் தலையில கொண்டு போய் அப்படியே கொட்டு. பிரச்சனை வெடிக்கட்டும். என்ன செய்றியா? விளையாட்டெல்லாம் இதோட நிறுத்திக்கோ ப்ளீஸ். நிப்பாட்டிக்கலாம், நிப்பாட்டிக்கலாம். ஆனா இந்த குடும்பத்துல இருக்கிற ஒவ்வொருத்தனும் தனித்தனியா போனதுக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கலாம். நாட்டாமிய இந்த ஊர்ல ஏன்னு கேட்க ஒருத்தன் கூட இல்லாம போனதுக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கலாம். என்னோட இத்தனை வருஷத்து வெறி கொஞ்சம் கொஞ்சமா தணிஞ்சதுக்கு அப்புறம் நிப்பாட்டிக்கலாம். அது வரைக்கும் இந்த குடும்பம் கொந்தளிக்கணும். இப்பவே அப்படிதான் இருக்கு. பத்தாது லக்ஷ்மி, பத்தாது. எல்லாரும் உள்ளுக்குள்ளேயே அப்படி குமரிக்கிட்டு இருக்காங்க. அது வெடிச்சு வெளியே வரணும். அது தானா நடக்கும்னு பார்த்தா வேலைக்கே ஆக மாட்டேங்குது. வழக்கம் போல நீ பத்த வச்சு. என்னால முடியாது. என்ன முடியாது? என்ன முடியாது? ஏன் முடியாது? முடியணும், முடியணும். இப்ப என்ன பண்றதுன்னு புரியலையா? இப்ப நீ என்ன பண்றன்னா, சூலூர்ல நீயும் உன் மாமனாரும் சேர்ந்து ஆரம்பிச்சீங்களே ஒரு ட்ரஸ்ட், அத ஸ்வாஹா பண்ணிடு. என்ன அப்படி பாக்குற? தேன்மொழி அப்படியே பொங்கி எழுவா. அந்த நிமிஷம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். துப்பாக்கியில இருக்கிற ட்ரிக்கரை தட்டுற மாதிரி ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை ஓ வாயில இருந்து வரணும். அது என்னன்னா, என்ன புரிஞ்சுதா? இவ்வளவு பெரிய காரியத்தை நான் எப்படி பண்ணணும்? பண்ணணும். நான் சொன்னது நடந்தா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பேசி 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 அதை அணைய விடாம பாத்துக்குவாங்க. அந்த நெருப்பு எரிய எரிய என் மனசு குளிரும். என்ன சொல்ற? இத பாரு, நீ செஞ்சனா உயிர் பலி இருக்காது. நான் செஞ்சா எத்தனை தலை உருளுன்னு எனக்கே தெரியாது. அத பத்தி நான் கவலையும் பட மாட்டேன்.
எது சரின்னு வழக்கம் போல நீ ஏன் முடிவு பண்ணிக்கோ. கிளம்பு. போ போ, கிளம்பு. நல்லா தூங்குனியாடா? தூங்கவே இல்ல. ஏண்டா? தூக்கமே வரல. அதான் ஏன்னு கேக்குறேன். பக்கத்துல நீ இல்ல, அதான் தூக்கம் வரல. ஆமா, நீ தூங்குனியா? நான் நிம்மதியா தான் தூங்குனேன். பொய் சொல்லாத, உன் கண்ணை பார்த்தாலே தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. அம்மா அழுதியாமா? இல்லடா. உன் கண்ணெல்லாம் கலங்கிருக்கு. டேய், நீ ரொம்ப பெரிய மனுஷ மாதிரி பேசுற. கண்ணுல தூசி விழுந்துடுச்சுடா. சரி, உங்க அப்பா என்ன சொன்னாரு? கோவமா பேசினாரு. ஆனா லட்சு ஆண்டி தான் எனக்கு கதை சொல்லியே டயர்ட் ஆயிட்டாங்க. பாவம், அவங்கள ரொம்ப இம்சப்படுத்திட்டியா? கொஞ்சமா. அப்புறம் எனக்கு தூக்கம் வரலையா, அப்பாவை கட்டி பிடிச்சி தூங்கணும்னு ஆசையா இருந்துச்சு. ஆன்டி தூங்குனதுக்கு அப்புறம் அப்பா பக்கம் திரும்பி அவரை இறுக்கி கட்டி பிடிச்சிட்டு கண்ணை மூடிக்கிட்டேன். சரி, அவர் அதுக்கு என்ன பண்ணாரு? முதல்ல கையை எடுத்து விட்டாரு, அப்புறம் பேசாம இருந்துட்டாரு. காலையில லட்சு ஆண்டி கண்ணு முழுக்கிறதுக்கு முன்னாடி திரும்பவும் என்ன அந்த பக்கம் தள்ளி படுக்க வச்சுட்டு அவர் மட்டும் எழுந்து போயிட்டாரு. அப்ப அவருக்கும் உன் மேல பாசம் ரொம்ப அதிகமா தானே இருக்கு? ஆமாமா, எனக்கு அவரோட உன்னதம்மா ரொம்ப பிடிச்சிருக்கு. இனிமே நான் உன் கூட தாம்மா இருப்பேன். என்னை எங்கேயும் அனுப்பிடாதம்மா. நான் உன் கூட இருந்துடுறேம்மா, ப்ளீஸ்மா. என்னை எங்கேயும் அனுப்பாதம்மா, உன் கூட தான் இருப்பேன், ப்ளீஸ். அண்ணா, இது எந்த இடம்? பாப்பநாயக்கம்பாளையம் பக்கம் போயிட்டு இருக்கம்மா. சூலூர் மட்டும் சொல்லுங்க. சரிங்கம்மா. என்னாச்சு? ஏதோ ஆக்சிடென்ட்மா. மேடம், ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்? 2 தடுதலைங்க அந்த அம்மாவை பைக்கில் இடிச்சுட்டு போயிட்டானுங்க. காயம் ஒன்றும் பெருசாக இல்லை. அவங்கள கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா? என்னங்க, மனுஷனுக்கு மனுஷன் உதவி பண்ணலன்னா எப்படி? வாங்க. மா, இவங்க கூட காரில் போங்க, வீட்டில் இறக்கி விட்டுருவாங்க. நான் நடந்தே போய்க்கிறேன். எதுக்கு அடுத்தவங்களுக்கு கஷ்டம்? அம்மா, எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீங்க வாங்க, நான் வீட்டுல விடுறேன். வாங்க. வாங்கம்மா, உள்ள உட்காருங்க. உனக்கு ஒன்றும் சிரமம் இல்லையம்மா. அம்மா, நானும் சூலூர் தாம்மா போறேன். என்னால அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேம்மா. அம்மா, இப்படி நினைக்கிறவங்களுக்கு தாம்மா ஆண்டவன் அதே கஷ்டத்தை கொடுப்பான் போல இருக்கு. நமக்கு நடக்கிற நல்லது கெட்டது கஷ்டம் இன்பம் துன்பம் எல்லாத்துக்கும் பின்னால கண்டிப்பா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இப்போ நம்ம சந்திக்கிறதுக்கு கூட ஒரு காரணம் இருக்கலாம். நேரம் வரும்போது அது நம்ம கண்ணுக்கு தெரியும். அது வரைக்கும் பொறுமையா நாம எல்லாத்தையும் கவனிச்சுட்டு இருந்தாலே போதும். சலிச்சுக்கவோ
ஆதங்கப்படவோ இந்த வாழ்க்கையில எதுவுமே கிடையாதும்மா. நீங்க இப்படி பேசுறத கேட்கும்போது ரொம்ப ஆறுதலா இருக்குமா. நீங்க கார்ல இருங்க, நான் உங்களை வீட்டுல விட்டுறேன். வாங்க. பாத்துங்கம்மா. வெள்ளமா. அவங்க பேக் கொடுங்க. சரி. தேங்க்ஸுங்க. அம்மா, வீடு வந்தது சொல்லுங்க, நான் இறக்கி விடுறேன். ஆ, இன்னும் கொஞ்சம் தூரம் போய் வடக்கால திரும்பணுமா? சரிம்மா. நீங்க இப்படியே இறக்கி விட்டா கூட நான் நடந்தே போயிடுவேம்மா. அம்மா, உங்களால நடக்க முடியலன்னு தானே நான் கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் வீட்லயே இறக்கி விடுறேன். ம், சரிம்மா. அம்மா, அந்த வடக்கால பக்கம் திரும்பணும். சரிங்கம்மா. ஆனா ரைட்ல போயிடுங்க. என்ன காஃபி வேணுமா? திரு தம்பி வந்துட்டு இருக்காரு. அது சொன்னா வேகமா ஓடி வந்தா. இந்த நேரம் பார்த்து இந்து வெளியில போயிருக்காளே. நேத்தே வெடிக்க வேண்டிய பிரச்சனை. இன்னும் இப்படி இழுத்துக்கிட்டு இருக்கே. ச்சே. அவ வந்தா இவன் இருக்க மாட்டேங்கிறான், இவன் வந்தா அவ இருக்க மாட்டேங்கிறா. அம்மா, இப்ப என்னமா பண்றது? ஏதாவது பண்ணியே ஆகணும். அவன் கோபத்தை எப்படியாவது கொப்பளிக்க வைக்கணும். டேய் அருள், அருள். சரி சரி, நீங்க நிக்காத. திரு வந்துட போறான். நீ முன்னாடி போய் அவன்கிட்ட ஏதாவது பேசி அவனை வெறுப்பேத்து. பின்னாடியே நான் அருள் அனுப்பி வைக்கிறேன். அம்மா, என்னம்மா பேசி வெறுப்பேத்தணும்? நீ போய் அவன் முன்னாடி நில்லு. அதுக்கே அவன் வெறுப்பாயிடுவான். திஸ் மீனாட்சி இருக்கல்ல, கரப்பான் பூச்சி அடிச்சு கொல்ற மாதிரி கொன்னே போட்டுருவேன். போங்கறல்ல. அவனை வெறுப்பேத்த சொன்னா என்ன வெறுப்பேத்திட்டு இருக்க? கிளம்பு. சரிம்மா, நான் வந்து உங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் கண்டினியூ பண்றேன். அருள், என்ன தம்பி, வெளியூர் போயிட்டு வரீங்களா? நான் நேத்துக்கு நைட்டே வந்துட்டேன் தம்பி. என்ன தம்பி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே விளங்கல. அம்மா, அவரு கோவமா இருக்காரு, நீ வாமா. என்ன தம்பி, அவன் மேல என்ன தம்பி உங்களுக்கு அவ்வளவு கோவம்? அது இருக்கட்டும், முதல்ல நீ அவன் சண்டையை விடு. நானும் அப்படித்தானே நினைச்சேன். ஆனா உன் பொண்டாட்டி தான்ப்பா அவனை கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிருக்கா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? உன் பொண்டாட்டி தான்ப்பா அவனை கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிருக்கா. நான் என்ன பண்ணட்டும் சொல்லு? ஆமாண்டா, அவதான் கொஞ்ச நாளைக்கு இவன் இங்க இருக்கட்டும்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஐயோ, ஏண்டா தம்பி பிரச்சனை பண்ற? இது பாரு, இந்து எதை செஞ்சாலும் அது கரெக்டா தான் இருக்கும். கொஞ்ச நாள் அவன் இருந்துட்டு போட்டுமேடா. கடவுளே, ஏண்டா இப்படி பிடிவாதம் பிடிக்கிற? இத பாரு, இந்து அர்த்தம் இல்லாம எதையும் செய்ய மாட்டான். திரு, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. டேய், எனக்கு நீங்க ரெண்டு பேருமே முக்கியம்டா. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும்.
அதுக்கு தானடா நான் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். இது பாரு, இவனும் இந்துவும் நெருங்கின சொந்தம். அதுவும் இல்லாம ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வேற. அவனை திடுதுப்புன்னு வெளியில அனுப்புனா அவளுக்கு எப்படி மனசு வரும்? கொஞ்ச நாள் தானப்பா, இருந்துட்டு போட்டுமே. சரி சரி சரி. சோ வேலை முடிஞ்சது. இனிமே இந்து வந்ததும் லேசா அப்படி தெரிய கிள்ளி போட்டா போதும், வெடிச்சு செதறிடும். நான் எடுக்கிறேம்மா. இல்ல இல்ல, நானே எடுத்துட்டேன். வாமா. உட்காருங்கம்மா. நீ உட்காருமா. இல்லம்மா பரவாயில்ல, எனக்கு நிறைய வேலை இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா சொல்லுங்க, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். இல்ல வேண்டாம்மா, என் பையன் வந்துருவான், நான் பாத்துக்கிறேம்மா. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். ம். நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரிம்மா. நீ எங்க போற, எங்க வரேன்னு தெரிய மாட்டேங்குது. திடீர்னு வர, திடீர்னு போற. நான் ஒத்தையே கடந்து கஷ்டப்படுறேன். உனக்கு ஏன் இது புரியல? ஒரு வாய் தண்ணி எடுத்து கொடுக்க கூட இந்த வீட்டுல யாருமே இல்லடா. அம்மா, ஆ? அம்மா, உங்க பையன் ஐயோ. மறந்துட்டீங்க. மறந்துட்டேம்மா. நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. சரி, நான் போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாம்மா. படுத்துக்கோங்கம்மா. ம். உங்க பேர் என்ன? உங்க பேர் என்னன்னு கேக்குறேன். மோகனா. எதுக்கும்மா என் பேரை கேக்குற? இல்ல, இந்த போட்டோல இருக்கிறது அது என் பையன் செந்தில்வேல்மா. என் பையனை உனக்கு தெரியுமாமா? உங்களுக்கு நிஜமாவே ஒண்ணும் தெரியாதா? இல்ல ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிக்கிறீங்களா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆனது, இப்ப நான் உங்களை சந்திச்சது, நீங்க இந்த வீடு கூட்டிட்டு வந்தது எல்லாமே நீங்க ஏற்கனவே பிளான் பண்ணதா இல்ல எதாச்சியா நடந்ததா? நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியலம்மா. சரி, புரியுற மாதிரி கேட்கட்டுமா? உங்க பையன் போடுற நாடகத்துல நாம இப்ப சந்திச்சது எத்தனாவது காட்சின்னு கேக்குறேன். எதுக்காக இந்த சந்திப்புன்னு கேக்குறேன். இன்னும் நான் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு கேக்குறேன். இன்னும் அந்த குடும்பத்துக்கு எத்தனை பிரச்சனைகளை கொண்டு வர போறீங்கன்னு கேக்குறேன். என்னதான் உங்களோட நோக்கம்? பழி வாங்குறேங்கிற பேர்ல ஒண்ணுமே தெரியாத அப்பாவிங்களை சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க. சீ, நீங்களே என்ன ஜென்மம்? பாக்குறதுக்கு அமைதியா கையெடுத்து கும்பிடுற தெய்வம் மாதிரி இருக்கீங்க. ஆனா செய்யற காரியம் அப்படியே கழுத்தை நெச்சு கொள்ளணும் போல கோவத்தை கொண்டு வருது. எப்பவோ எந்த சூழ்நிலையோ பண்ண பாவத்துக்காக
ஏமா எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க? தயவு செஞ்சு விட்டுருங்கம்மா. நீ பேசுறதுல இருந்து என்ன நடந்திருக்குன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுதும்மா. என் மனசுக்குள்ளேயே நான் போட்டி வச்சிருந்த ரகசியம் என்னோடவே இருந்து மண்ணோட மண்ணா போகட்டும்னு மறைச்சிருந்த ரகசியம் எனக்கே தெரியாமலேயே உங்களுக்கு எதிரா வந்து நின்னு இருக்கு. நான் அவருக்கு மனசால எந்த துரோகமும் செஞ்சதில்லை. அவர் கண்ணில் படக்கூடாது, அவரோட மரியாதை கெடக்கூடாதுன்னு தான் யாருக்கும் தெரியாம இங்க வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் இங்கதான் இருக்கேன்னு தெரிஞ்சா நாட்டாம ஐயாவை எங்கிட்ட இருந்து பிரிக்க யாராலையுமே முடியாது. கௌரவம், மரியாதை எல்லாத்தையும் தாண்டி என் மேல அவருக்கு இருந்த காதல் அதையும் செய்யும். நாச்சி முத்தையா வள்ளியம்மா கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி மோகனாம்பால காதலிச்சு ஏமாத்தி அவ வயித்துல ஒரு குழந்தைய கொடுத்து ஊரை விட்டு துரத்திட்டாரு.